இப்போது அது சூடு ஆறட்டும், கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காயை, துருவி வைத்த தேங்காயை அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸியில் தேங்காயை நல்லா அடிக்கணும். இப்போ நல்லா அடித்தாச்சு, நல்லா அரை போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் வறுத்து வச்சுருந்த இந்த சுண்டை வத்தல், சின்ன சீரகம், மிளகு மூந்தையும் அதோடு சேர்த்து நல்லா அரைக்கணும். சில பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்கள்லாம் சுண்டை வத்தலை முழுசாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதனால் எல்லோரும் சாப்பிடணுங்கிறதுக்காக தான் அரைக்கும். அதுக்கப்புறம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அந்த மசாலாவை அதோட சேர்த்து அதையும் சேர்த்து நம்ம நல்லா அரைக்கணும். இப்போ எல்லாமே நல்லா சேர்த்து அரை போட்டுரும். லேசாக தண்ணி வேணால் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உரித்து வச்ச சின்ன வெங்காயத்தை அதோட போட்டு சேர்த்து நல்லா அரைக்கணும். அதுக்கப்புறம்